ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஈஸியாக சீக்கிரமாக லட்டு செய்யறதுக்கான முறையை நான் உங்களுக்கு சொல்ல கொடுக்க போகிறேன். வாங்க ப்ளீஸ். 1/2 கிலோ மாவு ஜலிச்சு வச்சுட்டேங்க. 1/2 கிலோ மாவு ஜலிச்சு வச்சுட்டு 1 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறமா 1/2 கிலோ மாவுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம தேவையான அளவு, ரொம்ப இல்லாமல் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு கரையிறதுக்காண்டி தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அது தேவையான செய்யறதுக்கு தேவையானது நெய், அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுக்கல 3 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். அப்புறமா வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், சர்க்கரை இதனதுமே தண்ணி ஊற்றினேன். தண்ணியிலே கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு. ஒரு 2 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருப்பேன். அதே கரைஞ்சிருச்சு. ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டுருக்காங்க. அது மிதமான தீ வச்சுருக்கேன். கொஞ்சம் வேணால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹீட் ஆன அப்புறம் இப்போ அது ஆகிறது ஹீட் ஆகட்டும். நம்ம தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்குவோம். பதமாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி சால்ட்டு, கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சால்ட்டு, பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துறேங்க. ஓகேங்களா? நானே வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டு காட்டுறேங்க. கொஞ்சம் சாஃப்டாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு கரைச்சிட்டா கெட்டியாயிடும். மெதுவாக இது பண்ணுவோம். அதான் தோசை மாவு பதத்துக்கு மாவு கரைச்சி வச்சுட்டேங்க. நம்மளுக்கு கம்பி பதத்துக்கு பாகும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இனிமேல் பூந்தி தேய்ச்சி லட்டு செய்வோம். வாங்க.